இந்தியா இங்கிலாந்து இடையிலான 3வது டி20 போட்டியில் இங்கிலாந்து 26 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை தோற்கடித்திருக்கிறது. இதனால் தொடரை வெல்லப் போவது இந்தியாவா இல்லை இங்கிலாந்தா என்னும் கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த போட்டியில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி புதிய சாதனை படைத்துள்ளார். இந்திய பேட்ஸ்மேன்களால் அவரின் சாதனை வீணாகி போனதுதான் வேதனை. இந்த நிலையில் இந்திய அணியின் தோல்விக்கு நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியாவே முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. 18வது ஓவரின் கடைசி பந்தில் ஹர்திக் பாண்டியா சிங்கிள் ஓட மறுத்துவிட்டார். எதிர்முனையில் இருந்த துருவ் ஜுரலுக்கும் அவர் ஸ்ட்ரைக் கொடுக்கவில்லை. அடுத்த பந்திலேயே அவர் விக்கெட்டையும் பறிகொடுத்து விட்டார். ஒருவேளை ஹர்திக் பாண்டியா சிங்கிள் ஓடியிருந்தால் துருவ் ஜுரலும் ரன் அடிக்க முயற்சி செய்திருப்பார். இந்தியாவிற்கும் வெற்றி வாய்ப்பு அதிகரித்து தொடரை கைப்பற்றி இருக்கலாம். ஹர்திக் துருவின் மீது நம்பிக்கை வைக்காததால் இந்தியா முதல் தோல்வியை ருசித்துள்ளது. இந்த நிலையில் இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஹர்திக் பாண்டியாவை கடுமையாக எச்சரித்து உள்ளார். இது குறித்து கம்பீர் அணி மீட்டிங்கில் ஹர்திக் பாண்டியாவின் செயல்பாடு ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை, துருவ் ஜுரலை ஒரு பினிஷராக களமிறக்கி இருக்கிறோம், அதிரடியாக ஆட முடியாத போதும் ஜுரல் சிங்கிள் எடுத்த போது ஹர்திக் ஏன் ரன் ஓடவில்லை, ரன் ஓடாவிட்டாலும் அதன் பிறகு அதிரடி காட்டி ஹர்திக் மேட்ச் வின்னராக இருந்திருக்க வேண்டும், அதையும் செய்யவில்லை. இந்த போக்கு நல்லதல்ல. இதை அனைத்து வீரர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்தால் போதும், அடுத்தவர் வேலையில் தலையிட வேண்டாம் என கூறியிருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் டி20யில் சிவம் துபே, ரமன்தீப் சிங் இருவரும் முறையே 135, 250 ஸ்ட்ரைக் ரேட் வைத்துள்ளனர். ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் 52 வைத்திருக்கும் துருவ் ஜுரலுக்கு எப்படி பினிஷராக வாய்ப்பு அளித்தீர்கள்? கேப்டன் சூரியகுமார் யாதவ், தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இருவருக்கும் அவரின் ஸ்ட்ரைக் ரேட் கண்ணுக்கு தெரியவில்லையா? ரிங்கு சிங் போன்ற பினிஷருக்கு மாற்றாக தொடர்ந்து மோசமாக ஆடிவரும் ஜுரல் போன்ற ஒரு வீரருக்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது என சமூக வலைதளங்களில் காட்டமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர்.